அவள் போகா, அதாவது அவள்னாலே போகாதான் ஹிந்தியில். அவள் போகா செஞ்சு சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்க, ரெட்டு அவள் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாம் போட்டு இப்போ எப்படி அவள் போகா செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, வணக்கம் நல்வுள்ளங்களே, எல்லோருக்கும் இனிய சண்டே காலை வணக்கங்கள். எல்லாரும் சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்க, வெளியில போங்க, சுத்துங்க, சாப்பிடுங்க. எப்படி சுத்தணுமோ? ஆமா, இப்படி இல்லை, இப்படி சுத்தணும், இப்படி நிற்கணும். இப்போ வந்து நான் காலையில வந்து சாப்பாடு செய்ய போறேன். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நம்ம வீட்டில் போகா, அதாவது வந்து அவளுக்கு போகா வேண்டாம், அவளுக்கு ரோசை மாவுக்கு. இது பூரா போகாவுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து மகாராஷ்டிரா ட்ரெஸ். இப்போ எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மகாராஷ்டிராவில் நல்லா ஃபேமஸாக இருக்கும். போகாது, காலையில் கிடைக்கும், கோயில் இருக்கும், அப்பா சாப்பிட்டோம். அதில் வந்து இப்போ எங்கள் வீட்டில் சிலனால காலையில் சாப்பாடு இதுதான். அப்படின்னா வெங்காயம், பச்சை, தக்காளி போடக்கூடாது. ஏன்னா தக்காளி போட்டால் ஒரு மாதிரி சொதனாயிடும். நான் வந்து எனக்காக டயட்டுக்காக எண்ணெய் குறைய வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. அது நல்லா அப்படி நல்லா வெந்து வரைக்கும். போகா கொஞ்சமாக நனைய போட்டு வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். ரெட் கலர் போகா கொஞ்சம் போட்டு, இதுதான் என்னோட காலை டிஃபன். இது வந்து எனக்கு டயட்டில் உள்ள சாப்பாடு. அவங்களுக்கு வேலை இருக்காங்க, வேலை பிடிக்காது. எப்போவுமே அவங்களுக்கு எப்போவுமே போகா பிடிக்காது. அவள் உப்புமான்னு சொல்லுவாங்க இங்கே எல்லாரும். நம்ம அவள் உப்புமா பார்த்தீங்களா, இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்து டொமேட்டோ சாஸ் வச்சு. கரம் மசாலா போட்டியோ? அப்புறம் ஏன் அந்த கலர்ல இருக்கு? அப்படி உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி போடணும். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி போடணும். ஜோறு வேகுது. இது வந்து சேனக்கிழங்கு வேகுது பொரியலுக்கு. இது வந்து அது என்னது, நம்ம புடலங்காய், கடலைப்பருப்பு, தேங்காய் போட்டு ஒரு பொரியல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னும் சாம்பார் குழிக்குள்ள இருக்கு. சாம்பார் போதும் இல்ல, நம்ம 3 பேர். நான் ஒரு ரசம் பண்ணி வச்சுட்டாலும் நீ சாயங்காலம் வெளியில போவோம், கடையில சாப்பிடுவோம், சொல்ல முடியாது நம்மளோட. ஆமா, இன்னைக்கு மாமா வராங்க, அப்ப கண்டிப்பா கடையில சாப்பிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு ஏன் சமைக்கணும்னு தெரிஞ்சுன்னா அதனாலதான். ஆனா கண்ணாடி போட்டு சமைச்சா ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு பேசாம இந்த கண்ணுக்கு அந்த ஆப்ரேஷனை பண்ணி விடுங்கன்னா கேட்க மாட்டேங்காங்க. அந்த என்ன வைப்பாங்க, அதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ரேட் கம்மி. கேட்ராக்ட் வச்சுங்க அப்படின்னு கேட்க மாட்டேங்க அப்பாவும். எனக்கு கண்ணாடி போடுறது எரிச்சலா இருக்கு. இப்ப வீட்டை விட்டு வெளியில போ, நம்ம கொஞ்சம் அழகு கம்மியா தெரியும். என்ன நடக்கு? குளிச்சுட்டு வர கேப்ல என்ன சாப்பிட்டு இல்ல, சூடா காய பொரிச்சு சாப்பிடலாம். சோறு வச்சு சாப்பிடல, எனக்கு சாப்பிட முடியாது. 300 கிராம் காய் வாங்கணும். புடலங்காலாம் எனக்கு சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டு இதாகி போச்சு. அதனால இப்ப சுட சுட இருக்கா, ஒரு கரண்டி புடலங்காய் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன். சோறு வேகலை அதனால. ஹலோ, நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறேன்? நான் வந்து சித்து அவங்க வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர் வீடியோஸ் இப்பெல்லாம் வந்ததெல்லாம் எம்மையா இருக்கும். அப்புறம் வந்து அவரை பார்க்க முடிஞ்சா நேரில் பார்க்கணும். சித்து சாரை ஒரு தடவை கண்டிப்பா நீ கூட்டு போய் பேசலா போலாம். இந்த ஸ்வீட் டப்பால போவோம். சூப்பரா இருக்கும், அதை பார்க்கணும். அவர் நல்ல ஒரு பாசிட்டிவான மனுஷன். உண்மையிலே சித்து சாரை பார்க்கணும் கண்டிப்பா. கிஃப்ட், இந்த கிஃப்ட் யாரு கொடுத்தாங்கன்னா காஞ்சிபுரம் அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓ, அந்த கோயில் கூட்டு போனாங்க. அந்த அங்கே கொடுத்துருக்காங்க. நியூ இயர் கிஃப்ட். கிளாஸ் சூப்பரா இருக்கு. அப்ப கையாடு
தம்பி ஹாய் டாட்டா சொல்லு. சாக்லேட் வேணுமா? தர முடியாது. இது கரெக்டாக நீளமாக தான் பெரிய கொடுத்துருங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு அடிப்பாம்பார் அடிச்சு லாஸ்ட்ல. என்ன இங்க பாரு, அவ எவ்வளவு வாய்ப்பு இல்ல ராஜா. அவ பொறுமையா இருந்து இருக்கிற எல்லா அமௌண்ட்டுக்கு அவ எடுத்துக்கலான் இருக்கா. அதேதான் மகளே. அதுலயும் நான் உனக்கு வந்து தீ வச்சிருவேன். தீ வச்சிருவியா? எனக்கு வந்து எனக்கு அப்பாவுக்கு எடுத்தப்பறம் எனக்கு அப்பாவுக்கு ஒண்ணு போல சாரி பொங்கல் வைக்கிறது. நான் பொங்கல் வந்து உள்ளதான் வைப்போம் சாமி. என்ன உனக்கு பவி ஏய் 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 இங்க வா. அதிரன் நாங்க போக கூடாது. அதிரன் பாப்பாக்கா அவ்வளவுதான் காலி. பாப்பாக்கு காலி. பொங்கல் ட்ரெஸ் செலிப்ரேஷன். பொங்கல் ட்ரெஸ் செலிப்ரேஷன். இதுதான் பாருங்க அவன் அம்மு கிச்சனோட உண்மையான உலகம். சரி நாங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ஏன்னா இது தொடர்ந்து எனக்கும் காலேஜ்ல செலிப்ரேஷன் வருது, பவிக்கும் காலேஜ்ல செலிப்ரேஷன் வருது. அதுக்காக நாங்க ட்ரெஸ் எடுக்கோம். அம்மாக்கும் சில எடுத்தாச்சு, அப்பாவுக்கும் எடுத்தாச்சு, அது ரெண்டு எடுத்தாச்சு. அம்மாக்கு இனிமேல் தான் எடுக்கணும். அப்பாக்கு 2 சட்டை எடுத்துட்டாங்க. மாமா எடுத்தாச்சு, அது ரெண்டு எடுத்தாங்க. அடிப்பொலி பொங்கல் தானே உங்களுக்கு எல்லாம் HDFC புண்ணியத்துல வாங்க. ஷாப்பிங் முடிச்சாச்சு. போத்தீஸ்ல கால் கை தான் செமையா வலிக்குது, பயங்கரமா வலிக்குது. ஓடி ஓடி ட்ரெஸ் எடுத்தா உனக்காக தான் உழைச்சிருக்கேன் நான். எனக்காக உழைக்க. எனக்கு லாஸ்ட் ஒரு சேலை. சரி வாங்க போய் சாப்பிடுவோம். அப்படி கட் பண்ணிட்டு அப்புறம். ஆமா அவ்வளவுதான். What's on railway carriage? Let's see. சாப்பிட்டாச்சு. நல்ல தோசை, பன் பரோட்டா, கொத்து பரோட்டா, கொத்து பரோட்டா. இன்னைக்கு வந்து சாப்பிட்டு நீங்க இன்னைக்கு 5 ரொட்டி அங்கே 90 ரூபா. ஆமா 70 ரூபா. இல்ல நான் தான் 70 அங்கே 90. சரி நல்லா சாப்பிட்டோம். அதான் இங்க இருக்கியா வா போய் கை. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லாம் பார்க்க எங்கள் மேகலையின் ரேண்டம் தாட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.